Hi friends, welcome to Amil Tempo. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எக்மோர் கோப்டெக்ஸ்ல நடக்கிற இந்தியன் ஆர்டிசன் பஜாருக்கு தான். இந்த பஜார் பாத்தீங்கன்னா நமக்கு ஜூலை 12th ஓபன் ஆனது 21st வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இதோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 ல இருந்து நைட் வந்து 8:30 வரைக்கும் நமக்கு ஓபன்ல இருக்கும். என்ட்ரி அண்ட் பார்க்கிங் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ தான். இங்க வந்து என்னென்ன ஸ்டால்ஸ் போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஹேண்ட்லூம் சாரீஸ், அதுக்கப்புறம் வந்து குர்த்திஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், குட்டி ஷாப்பிங்கும் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு ரொம்ப இது பண்ணணும். நல்லா இருக்கும். இது என்ன பிரைஸ்? போட்டாலே 1950. 1950. நீங்க என்ன எடுப்பீங்கனாக்கா 15% டிஸ்கவுண்ட். அம்மா பொம்மை இங்கதான் இங்க ஒரு ஆப்ல இருந்துச்சு. కావాలంట 3 பீஸ் எவ்வளோவா? 1500. என்ன சைஸ் வேணா எடுத்துக்கலாமா அதில்? இந்த ஸ்டாலில் வந்து ஃபுல்லாக வந்து குர்த்திஸ், நார்மல் டாப்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. அது ஸ்டிச்சுடு வித் லைனிங்கோட வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 4XL, 5XL, 6XL வரைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்மால் சைஸ்லேருந்து 6XL வரைக்குமே இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து 3 குர்த்திஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து 1500 சொன்னாங்க. ஈச் பார்த்திங்கன்னா நமக்கு 500 அந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ நம்ம எடுக்கும் போது ஃபைனல் பண்ணி மேபி ஒரு 100-200 கம்மி பண்ணி கூட நம்ம வந்து ஃபைனல் ப்ரைஸ் வந்து பண்ணலாம். அண்ட் சைஸஸும் வந்து நம்ம ஒரே சைஸில் தான் எடுக்கணும்னு கிடையாது. 3 குர்த்திஸ் வந்து நம்ம என்ன சைஸஸில் வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சேம் அதே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ நிறைய சைஸ் வெரைட்டிஸாக நமக்கு வந்து எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம குர்த்திஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணும் போது நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாஃப்டாக வியர் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி வியர்க்கெலாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக தான் கிளாத்துமே சரி, உள்ள லைனிங்குமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா கொடுத்துருந்தாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா குர்த்திஸ் நம்ம இதில் எடுக்கிறோம், இந்த மாதிரி ஸ்டிச்சுடு டாப்ஸ் வந்து எடுக்கிறோங்கும் போது அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் கரெக்டாக நமக்கு கட்டு வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில குர்த்திஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டாக வர மாதிரி இருந்துச்சு, அந்த கர்வ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இங்கே. All I want
நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மினி வேக்கம் கிளீனர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்லர், ஸ்ட்ரெயிட்னர், அதுக்கப்புறம் மினி ஜார்ஸு, மிக்ஸி மசாலா பொருளாக அரைப்போல் அதுக்கான ஜார், அதுக்கப்புறம் ப்ளூடூத்தில் நம்ம போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஜூஸர், அதுக்கு யூஸ் பண்ணுற ஜார், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட் மசாஜர், அதுக்கப்புறம் பாடி மசாஜர்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீமர், ஷர்ட் இதெல்லாமே நம்ம ஸ்டீம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டீமர்னு சொல்லிட்டு அதுலேயே 2-in-1 3-in-1 யூஸ் பண்ண மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. போர்ட்டபிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேனு, ப்ளூடூத் ஃபேனு, அதுக்கப்புறம் ஜூஸர், இதெல்லாமே வந்து நம்ம போர்ட்டபிளாக வெளியே எங்கேயாவது இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே ஆன்லைனில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ப்ரைஸஸும் கொஞ்சம் நம்ம ஆன்லைனுக்கும் இதுக்கும் வந்து ஓகேவாக இருந்துச்சு. மேபி நம்ம எடுத்து ஃபைனல் பண்ணும் போது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்து ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து காட்டன் குர்த்திஸ் தான். ஸோ நிறைய ஸ்டால்ஸ் இந்த வந்து காட்டன் குர்த்திஸ் வந்து இருந்துச்சு. இந்த கடையில் தான் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ்லேருந்து கடைசி வந்து 46-48 வரைக்குமே நம்ம குர்தாஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நார்மல் லாங் குர்தாஸ் தான், ஃபுல்லாக வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல் தான். இக்கட், கலம்காரின்னு சொல்லிட்டு எல்லா பேட்டர்ன்ஸ்லேயுமே இங்கே வந்து குர்தாஸ் அவைலபிளாக இருந்துச்சு. All I want
ஷாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து டெனிம் குர்த்திஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் நார்மல் டெனிமில் வந்து குட்டி க்யூட்டான ஃப்ராக் மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து நார்மல் நம்ம போடக்கூடிய குர்தாஸ். இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா XXL 4XL அந்த மாதிரி சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. ப்ரைஸ் எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான். ஸோ சைஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகும்போது கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் எல்லாம் போகும்போது வந்து சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம் ட்ரெஸ் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். பட் இங்கே வந்து ஒரே ப்ரைஸ் தான், 1300 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஸ்மால் எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான், நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸ் எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் குர்த்தி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து 1300 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி அவரே கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா 1100க்கு கொடுத்தாங்க. நான் வந்து இது எல் சைஸில் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதிலே எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் டெனிமில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் இது வந்து எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ கரெக்டாக அங்கே வந்து செட் ஆச்சு. ஸோ இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருந்தேன் வந்து எல் சைஸில். ஸோ இதுலேயே வந்து எக்ஸ்எல் ப்ளஸ் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய வெரைட்டிஸ், எம்ப்ராய்டிங் போட்டது, இல்லை பிளெயினாக இருக்கக்கூடியது, காலர் வச்ச நெக்கு, ரவுண்ட் நெக்குன்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து டெனிம்லேயே கொடுத்துருக்காங்க. பெல் டைப்பு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம அதில் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வாஷ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து துணியை வாஷ் பண்ணாமல் திருப்பி போட்டு வாஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் அவர் சொல்லியிருந்தார். மற்றபடி லைஃப் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 1100க்கு நான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி பார்த்திங்கன்னா குர்த்தா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நோட்ரா நோட் டைரி மாதிரி ரைட்டிங் நோட்டா? டைரி. இது ரைட் பண்ணுமா? இது என்ன Dress மாதிரி இருக்கு, பார்த்தா அழகா இருக்கு பாருங்க. மஞ்சள் Dress மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா, நம்ம பழைய சார் அதை வச்சு ரெடி பண்றோம். ஆனா எவ்வளவு அது? 350. சின்னது இது வந்து 150யா? இது 250. ஓகே ஓகே ஓகே. 250. பேப்பரும் குவாலிட்டியா இருக்குப்பா. பேப்பரும் செம்ம இதா இருக்கு. தொட்டு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இந்த அப்பா இந்த கூட கை நல்லா இருக்குல்ல கலர். சும்மா ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. இந்த அந்த அக்காட்ட கேளுங்க. இது மூடி எவ்வளோங்கக்கா? இது 150. சும்மா எதுக்குனாலும் சும்மா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஹேண்ட்மேடுன்றதுனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இடியாப்பம் பிளேட்லாம் இருக்காங்க. இடியாப்பம் பிளேட் இன்னும் ரெடி ஆகல. இது என்னது? இது வந்து சூடானதும் வச்சுருக்கோம். இது என்னது? அந்த பர்சனுங்க இது குட்டி ஆர்கனைசர். அது வந்து ரோட்டி பாக்ஸ் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அது ஓகே ஓகே ஓகே. இல்லை காட்டன் கிளாத் இல்லை பட்டர் பேப்பர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 45 minutes to 1 hour உங்களுக்கு நேச்சுரலாகவே ஹீட் இருக்கும்.
அதுவும் அந்த காட் மாதிரி இருக்கு. என்ன ப்ரைஸ் இது? அது 750 வரும். பின்னாடி உள்ளது 650. அரியண்ணா எனக்கு இது வேணா வாங்கிக்கிறேன். அப்படிங்க. அரியண்ணா இது வேணா வாங்கிக்கிறேம்மா. அதை வாங்கி நீ என்னடா பண்ண? இது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த லேஸ் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த வீநெக் மாதிரிலாம் வந்து வந்துச்சுன்னா கரெக்டு. எஸ் சைஸ் தானே? நீங்கள் என்ன சைஸ்ப்பா? எல்ல ஸ்கர்ட் அது ஏனே தெரியல. அந்த மாடல் வந்ததுலேருந்து அது ரிலேட்டடாக பார்த்து எல் சைஸ் இருக்கா? அப்பா இந்த டைம் அங்கே பாருங்க. எடுத்துருங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக தேர்தல் வர சொல்லிருக்கீங்க. விலையை கேட்டதான் ஷார்ட் டாப் லாங் டாப் அல்ல ಲಾಂಗ್ ಅದು ಮೇಡಮ್ 1900 1900 இது ಅದು 900. ஸோ இந்த ஆஃப் ஒயிட் ஸ்டோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக இந்த கடையில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ஹாஃப் ஒயிட்டில் எம்ப்ராய்டிங் பண்ணி ஷார்ட் குர்தாஸ், லாங் குர்தாஸ், அதுக்கப்புறம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வித் கப்போடு வரக்கூடியது தான். ஸோ ஃப்ரீ சைஸுங்கிறனால எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். லாங் குர்தாஸ்லாம் பார்த்திங்கன்னா 1900 ரூபாய் வந்து சொன்னாங்க. ஷார்ட் எல்லாமே வந்து 900 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா 1400 சொன்னாங்க. கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மெட்டீரியல் ஆகட்டும், குவாலிட்டி, அதில் போட்டிருக்க அந்த எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ யூனிக்காக ஃபுல்லாக இந்த ஸ்டோர் ஃபுல்லாமே வந்து வெறும் ஹாஃப் ஒயிட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக பார்க்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ப்ளவுஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சைஸு, அது போக குர்தாஸ், ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து வச்சுருக்காங்க. ஸ்மால் சைஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருந்துச்சு. எம்ப்ராய்டிங் போட்டது, அதுக்கப்புறம் சின்ன அந்த ஒர்க் கொடுத்துருந்தது எல்லாமே வந்து டீட்டெயிலாக ரொம்ப க்யூட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம அந்த வத்தல் இருக்குல்ல பப்பட் அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே அவர் வந்து டேஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஈச் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ பேக்காக நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஒரு பேக் பார்த்திங்கன்னா 200. எந்த வெரைட்டி நீங்கள் எடுத்தாலுமே எந்த ஃப்ளேவர் எடுத்தாலுமே வந்து 200 தான். எல்லாமே வந்து 1/2 kg பேக்கேஜில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இங்கிருந்து ஒரு வத்தல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து 1/2 kgக்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக எல்லா ஸ்டோரியுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து துர்க்கீஸ் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கடை வந்து போட்டிருக்காங்க. ஸோ குட்டீஸ்க்கு அங்கே ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லி அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணல. பட் டேஸ்ட் வைஸ் வந்து டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. ஆனால் 3 ஸ்கூப் அந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு வந்து போட்டு தராங்க. எந்த ஃப்ளேவர் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ உள்ள எங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பட் நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்கெயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்த்து தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.